இன்றைக்கி நான் ரவை பொங்கல் செய்ய போகிறேன். எல்லோரும் ரவையில் கிச்சடி இதுதான் செய்வாங்க, உப்புமா செய்வாங்க. இன்றைக்கி ரவை பொங்கல் எப்படி செய்யறது பாருங்க. இப்போ 4 பேர் பொங்கலுக்கு அழகாக சிறுபருப்பை நான் இது மாதிரி நல்லா வேக வச்சுருக்கேன். நான் 1 பங்கு ரவைக்கு 5 பங்கு தண்ணி ஊற்றுறேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இந்த தண்ணி கொதிக்கும்போது இந்த பக்கம் கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்குங்க. நெய் சூடாயிடுச்சு. மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு அப்படியே நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அதுலேயே இஞ்சியும் கொத்தமல்லி கருவேப்பிலை லைட்டாக வதக்கிக்குங்க. இந்த கொதிக்க வச்சிருக்க தண்ணியில் வரைச்சதை கொட்டிடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன் 4 பேருக்கு. இப்போ ரவைக்கு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக போடுங்க. ரவை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.